நாங்கள் அனைவருமாக இணைந்து இந்த போராட்டத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஏற்பாட்டாளர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய பொதுமக்கள் அனைவருக்கும் இந்நேர காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடிப்படையிலே ஒரு பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி என்பது அந்த பிரதேசத்தினுடைய உட்கட்டுமானங்களுடைய முன்னேற்றத்திலே தங்கியிருக்கின்றது. ஆனால் அந்த பிரதேசத்தினுடைய உட்கட்டுமானம் என்பது அரசியல் ரீதியான காரணங்களுக்காக பின்தள்ளப்பட்டு போகின்ற நிலைமை என்பது மிகவும் பாரதூரமானது. ஒரு பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியிலே இந்த வீதி, அதாவது பொன்னாலை பெருந்துறை வீதியை புனரமைக்க வேண்டிய முழுமையான பொறுப்பும் மத்திய அரசாங்கத்தை சார்ந்திருக்கின்றது. இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்கள் கடந்த காலங்களிலே பல்வேறுபட்ட சேவையை ஆட்சி வந்திருக்கின்ற நிலைமையிலே, ஆனால் இந்த மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான இந்த வீதி நீண்ட காலமாக புனரமைக்கப்படாது பின்வாங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. கடந்த காலங்களிலே, அதாவது பொருளாதார நெருக்கடிக்கு பின்பாக இந்த வீதியை புனரமைப்பதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். அதற்காக நிதி ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே பின்னர் பொருளாதார நெருக்கடியை காரணம் காட்டி அடிப்படையிலே ஒரு அரசியல் பழிவாங்கலாக இந்த வெல்வெட்டித்துறை மண்ணிலிருந்து, அதாவது ஏனைய நகரங்களை இணைக்கக்கூடிய இந்த வீதி புனரமைப்பு என்பது பின்தள்ளப்பட்டது என்பது இங்கே இருக்கின்ற அனைவருக்கும் தெரிந்த விடயம். உண்மையிலேயே இந்த வீதி புனரமைப்பு என்பது அடிப்படையிலே இங்கே பொன்னாலையிலிருந்து பருத்தித்துறை வீதியிலான வரையிலான பிரதேசத்தை இணைக்கின்ற வீதியாக காணப்படுகின்ற நிலைமையிலே இந்த பிரதேசத்தினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கும் இலங்கையின் அடிப்படையில் பார்க்க போனால் கூட சுற்றுலாத்துறையினுடைய முன்னேற்றம், எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதார முன்னேற்றம், எங்களுடைய மாணவர்கள், எங்களுடைய கர்ப்பிணி தாய்மார்கள், எங்களுடைய நோயாளர்கள் என்று பலரும் பயன்படுத்துகின்ற இந்த வீதியானது தொடர்ச்சியாக பழிவாங்கப்பட்டு வருகின்றமையை அடுத்துத்தான் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு வீதியினுடைய அபிவிருத்திக்காக இன்று நாங்கள் போராட வேண்டி இருக்கின்றது என்று சொன்னால், இன்று இந்த நிலைமையிலே இந்த ஆட்சி, அதாவது இன்று ஆட்சியிலே இருப்பவர்கள் சொல்லுகின்றார்கள் அரசியல் பழிவாங்கல்கள் அனைத்துக்கும் தீர்வை வழங்குகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையிலே இந்த வீதியினுடைய அபிவிருத்தி என்பது எந்த வகையிலும், அதாவது காலந்தாழ்த்தப்பட முடியாதது ஒன்றாக இருக்கின்றது. எங்களுடைய பிரதேசத்திலே இருந்து கடற்தொழில் உற்பத்திகள் வேறு பிரதேசங்களுக்கு சென்றடைய வேண்டுமாக இருந்தால், அதே நேரத்திலே இங்கே சுற்றுலா பயணிகள் அதிக அளவிலே வருகை தர வேண்டுமாக இருந்தால், இது ஒரு பல புனிதர்களை பெற்றெடுத்த மண், பல அரசியல் தலைமைகளை, போராட்ட தலைமைகளை உருவாக்கிய மண். இந்த மண்ணினுடைய பெருமை இன்னும் பல மடங்கு மக்களுக்கிடையே சென்றடைய வேண்டுமாக இருந்தால் இந்த வீதியின் அபிவிருத்தி என்பது அதாவது கருத்துருவாக்கத்துக்கு மிகவும் அவசியமாக இருக்கின்றது. இன்று இந்த வீதி, அதாவது வடமாகாணத்திலே இருக்கின்ற வீதிகளிடத்திலே மிகவும், அதாவது பாழ்பட்ட வீதியாக இருக்கின்றது. அதாவது போக்குவரத்துக்கு உதவாத ஒரு வீதியாக, அதாவது கரடு முரடான பயணங்களாக இருக்கின்றது. இன்று வாகனங்களுடைய உதிரிப்பாகங்களுடைய விலைகள், அதே நேரத்திலே போக்குவரத்து செலவினங்கள் எல்லாம் அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாங்களும் வரி கட்டுகின்றோம். எங்களுடைய வரிப்பணத்திலே இந்த வீதி புனரமைக்கப்பட்டிருக்க வேண்டியது ஒரு அவசியமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இன்று வரை இந்த வீதி புனரமைக்கப்படவில்லை. நீண்ட கால காத்திருப்பு, அதாவது ஓரிரண்டு வருடங்கள் அல்ல, நீண்ட காலமாக இங்கே இருக்கின்ற பெரியவர்கள் சொன்னார்கள் 1964ஆம் ஆண்டு இந்த வீதி அமைக்கப்பட்டதாக, அதாவது புனரமைக்கப்பட்டதாக. அதற்கு பின்னரான சூழ்நிலைகளிலே தொடர்ச்சியாக தற்காலிகமான செப்பனிடல் வாயிலாக மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றது. அந்த தற்காலிக செப்பனிடல் என்பது எங்களுடைய மக்கள், அதாவது மேலும் துன்பங்களை அனுபவிக்கக்கூடியதாக, இந்த பாதைகளை பயன்படுத்த முடியாததாக, போக்குவரத்துக்கு உதவாத மேலும் அதிகமான சூழ்நிலைகளைத்தான் ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த வெல்வெட்டித்துறை மண்ணினுடைய வீரம் சரிந்த உணர்வும் எங்களுடைய மக்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்போதுமே உயர்ந்ததாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த வீதியை கட்டாயமாக புனரமைக்க வேண்டும். இவ்வாறான போராட்டங்கள் மேலும், அதாவது இந்த வீதி தொடர்ச்சியாக புனரமைக்கப்படாது இருந்திருந்தால், புனரமைக்கப்படாமல் விடப்பட்டு வருமானால் இவ்வாறான போராட்டங்கள் மேலும் பிறகு விஸ்தரிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்களே காணப்படுகின்றன. ஏனென்று சொன்னால், ஒரு மக்களுடைய அடிப்படை பிரச்சனை, ஒரு மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, ஒரு மக்களுடைய போக்குவரத்து பிரச்சனை, நோயாளர்களுடைய உரிமை, இங்கே இருக்கக்கூடிய சிறுவர்களுடைய போக்குவரத்து உரிமை, அவர்கள் பாடசாலைகளுக்கு சரியாக சென்று வருவதற்கான உரிமை, இந்த வீதியின் அடிப்படையிலே பார்க்க போனால்
பல பிரபல கல்லூரிகள் இருக்கின்றன. அதுபோன்று ஊரணி வைத்தியசாலையாக இருக்கலாம். இது வழிகிழக்கு எங்களுடைய பிரதேசத்தையும் இணைக்கின்ற ஒரு தன்மை இந்த வீதிக்கு காணப்படுகின்றது. ஆலயங்களுக்கு சென்று வருகின்ற பிரதான வீதியாக இருக்கின்றது. செல்வச்சந்நிதி ஆலயம் செல்ல வேண்டுமானால் இந்த வீதியால் தான் இந்த மக்கள் பயணம் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே அரசாங்கம் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளுக்காக நிதிகளை ஒதுக்குகின்ற போதும் நாங்கள் கேட்கின்றோம், ஏன் இந்த மாவட்ட அபிவிருத்தி குழுவிலே இது தொடர்பாக இதுவரை பல்வேறுபட்ட காரசாரமான விவாதங்கள் இடம்பெறவில்லை என்று. அடிப்படையிலே இந்த வீதி தொடர்பாக கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட உத்தரவாதங்கள் அனைத்தும் காற்றில் வீசப்பட்டிருக்கின்றன. அடிப்படையிலே இவை அனைத்துக்கும் ஒரு அடிப்படை காரணம் இருக்கின்றது. அதுதான் ஒரு அரசியல் பழிவாங்கல். இந்த அரசியல் பழிவாங்கலில் இருந்து எங்களுக்கான ஒரு நியாயமான அபிவிருத்தியை நாங்கள் கேட்கின்றோம். அந்த அபிவிருத்தி எந்த விதமான தாமதங்களும் இன்றி அபிவிருத்தி மக்களுக்கான உரிமை என்ற அடிப்படையிலே அதனை உடனடியாக விரைவுபடுத்த வேண்டும் என்று சகல திணைக்கள அதிகாரிகளையும் கேட்கின்றோம். வீதி அபிவிருத்தி அதிகார சபை, இந்த பிரதேசத்துக்கு பொறுப்பான பிரதேச செயலகம், அதே நேரத்தில் மாவட்ட அபிவிருத்தி குழு, மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சுக்கள் என்று சகலரையும் கேட்கின்றோம். ஒரு முன்னுரிமை அடிப்படையிலே, அதாவது இந்த வீதியை கடற்தொழில்துறை சார்ந்த விருத்திக்கான வீதியாக கூட அரசாங்கம் கணிப்பிட்டு உடனடியாக பல்வேறுபட்ட சர்வதேச ஸ்தாபனங்களிடம் கடனை பெற்று இந்த வீதியை புனரமைக்க முடியும். ஏனென்றால் இது வாழ்வாதார ரீதியான அபிவிருத்திக்கு தேவையானது என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய கருத்துரையை நிறைவு செய்கின்றேன். வணக்கம். மீனாட்சி அம்மன் கோயில் கல்வித்துறை நாங்கள் கற்கரையில் இருந்து எங்களுக்கு தொண்டமாறுகான எங்களுக்கு ரோடு ஒரே பள்ளத்திற்காக இருக்கிறது. எங்களால் வண்டி கொண்டு போக முடியவில்லை. ஒரு மழை வந்த நேரம் நாங்கள் பார்க்கவே ஒரு வண்டியில் பிள்ளையை மேற்றி கொண்டு வந்தது. அந்த பள்ளத்துக்கு தண்ணி நின்றது தெரியும், பள்ளம் கிடந்தது தெரியா, தண்ணிகளை விழுந்து ஒழுங்குகள் பார்க்க பாவமாக்களுக்கு நாங்களும் வண்டி ஓடுற நாங்களாம் ஒரே இந்த ரோடு கத்திரையிலேருந்து தொண்டம் நாடுகான எங்களுக்கு ஒரே பள்ளத்துட்டியாக கிடக்கு. இந்த ரோடை மாத்திரம் வடிவாக செய்து வந்தால் நல்லது. இதை பற்றி இவர்கள் இங்கே இருக்கிறவர்கள் முன்னாடி பேசினவர் தானே. சந்தியில் தான் இருக்கிறேன்னா இந்த ரோடு நான் குறிப்பாக சொல்ல போனாலே நான் இதில் இந்த முன்பக்கத்தில் இருக்கிற அந்த பள்ளத்திலேயே மழை பெஞ்சால் நான் அருகாலேயே வாரதில்லை. நான் எங்கே வழியாக இருப்போ அந்த இதால் தான் வாரது. ஏனென்றால் பள்ளம் இருக்கிறதா தெரியாமல் அந்த பள்ளத்தில் விழுந்துடுவேணுன்ற இதில் தான் நான் நேராக வாரினேன். ஆனால் ஒரு சமயம் பருப்புரைக்கு போய் திரும்பி வந்தாலே எங்களோட உடல்நிலையில் ரொம்ப மாற்றம் வருது. நாரி நோகுது, முள்ளந்தண்டு நோகுது, அப்படித்தான் வாகனங்களே ஓடுது. இந்த ரோட்டை நீங்கள் திருப்பி தந்தால் கருத்துவையிலிருந்து தொண்டனார் சைக்கிளில் கூட என்னால் போக முடியாது. அந்த ரோட்டால் குறிப்பிட்ட தூரத்துக்கு சைக்கிள்லேயே போக முடியாது. அப்படி வாகனங்கள் வந்தாலும் நாங்கள் சைக்கிள் ஓடுற நாங்கள் சரியான கஷ்டப்படுறோம். நீங்கள் தயவு செய்து இந்த தொண்டனாரில் இருந்து கருத்துத்துறையான எங்களுக்கு இந்த ரோட்டை தயவு செய்து தர்றவங்களுக்கு புண்ணியமாக போயிடும். அப்படி எங்களுக்கு இந்த ரோட்டை சரியாக செய்யலாங்க. குழந்தைகள் கூட பாதிப்பு அடைந்து சைக்கிளால் விழுந்து எத்தனை பிள்ளைகள் கை எல்லாம் இருக்கணும். அதோட இன்னொரு உதாரணம் சொல்கிறது என்னன்னா, என்னோட நண்பியின் அக்காவும் அவரோட கணவன்கிட்ட வந்து ஜெர்மனியில வந்து ரோடு ஏதோ சரியில்லாத நாடித்தான் அவன் அந்த ஊரணி சுடலைக்கு முன்னாலே அவள் விழுந்து இன்றைக்கும் அவள் முள்ளந்தண்டையோ பிரச்சனை இதாண்டி இப்போதான் இந்த இது போக்கை பிடிச்சி நடச்சுவான். கணவர் வந்துட்டேன். அது ரோடு சரியில்லாதல தான் அப்படியெல்லாம் நடக்குது. அதனாடி நீங்கள் தயார் செய்து இந்த ரோட்டை செய்துதாங்க.